ஒண்ணு தடவை நான் வணக்கம் மாமா. ஐயா கொஞ்சம் எப்போது மாதம் அணிந்தாய் நீடு யாரா பயப்படுற? எதுக்குடா பயப்படுற? நீனோடி வாழ்கடா துரியோனா என்று எனக்கு ஆசிர்வாதம் கொடுத்தாலும் மாமா. எதுக்குடா பயப்படுற? ஆகாயம் பூமியை போல இருக்கிறோம், சந்திரன் சூர்யால் போல இருக்கிறோம், வடக்கை இடக்கை போல இருக்கிறோம். இத மாதிரிதான் சல்லிய மாமன் சொன்னாரு. அவன் சொல்லிட்டு போட்டா ரோட்டு உள்ள மாதிரி இருந்துக்கிறேன். மாமா எத்தனையோ மருந்து எடுத்து கேட்டு நல்லவா சகுடி மாமா. அப்படி என்று ஒவ்வொரு நாளும் சொல்ல 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 அந்த பாண்டவருக்கு தான் வெற்றியாகிறே தவிர மாமா நமக்கு தோல்விதாமா. அத மாதிரி முதல் நாள் தொடங்கி நேற்றோடு 17 நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சு. அனைத்து சேனாசேனங்களும் போயிட்டாங்க மாமா. அதனால இருப்பது நான் ஒரு ஆளு மாமா. அப்படியே நான் அமராக ஐய சக்தி இல்லையே என்ன செய்யவோ, சக்தி இல்லை என்ன செய்யவோ, சக்தி இல்ல மாமா. நான் என்ன மாமா பண்றது? நானே சொல்லுங்க எடுத்துரைக்கின்றவா நீ சொல்லுபடியால் வார்த்தையை மாமன் அருகிலே இருக்கும் போது ஏன்டா பயப்படுற? எதுக்குடா பயப்படுற? அது மட்டுமா செய்த அண்ணு போல இரண்டு ஆகாயம் பூமி போல சந்திரன் சூர்யால் போல வடக்கை இடக்கை போல இரண்டு கண்களை போல நம்ம 2 பேர் இருக்கிறோம். மாற்று போல ஆச்சி அது மட்டுமா நான் மீண்டும் என்ன செய்த தெரியுமா? பாச்சிக்கை எடுத்து பகடை ஆடினே அன்றைக்கு நாட்டை பறித்து கொடுத்தேன். அதனால இன்னும் உனக்கு மனசு தெரியல. எல்லாம் போயிட்டாங்க நீ போதான் போற இல்ல நீ தான் போதான் போற நீயா நீ போதான் போறப்பா நீ தான் போற போறான் சீக்கிரம் கொடுங்க மணி ஆகுது போட்டோம். உனக்கு ஆன்சர் எவனும் கொடுக்கலங்கிறதுக்காக நீ பாருங்க சொல்லி என்ன மாமா சொல்ற? எதுக்கு என்னடா கட்டி போட்டு மாமா அப்படியே அப்படி அவனுக்கு கொடுக்க மாதிரி ஒண்ணு நேரம் ஆகுதான் டைம் ஆகுது. கொல்லில உட்காந்து புடுங்கிறது மாட்டுக்கு பிள்ளை அந்த பாண்டவரை கொல்ல போறா மாமா
கேட்டது. அனைத்து பேர்கள் இருந்த போதும் என் மாமா இருக்க முடியாது மாமனும் போய்விட்டான். இருப்போதும் நம் இருவர் சந்திர சூரிய போதும் ஆகாயம் பூமியை போதும் 2 பேர் தான் இருக்கும். நீனும் போறங்கிற மாமா மாமா நீ கிட்ட வர மாட்டேன் சந்தேகம் விட்டு நீனு மாமா போற யாருமே இல்லையா பயப்படாரா மாமா உனக்கு என்ன பயம்? அவனோட அப்படியே ஊதுறா என்ன நான் வர மாட்டேன். யாரா? நான் வரல. யாரா? ஐயோ நான் வர மாட்டேன். யாரா கூப்பிடுறது? மாமா ஓ மாமா ஓ என்ன கூப்பிடுறோம். யாரா? ஐயோ நான் வரல. யாரு சொன்னா? அந்த கணுமே வந்து கணுக்குறல் மாமா ஐயா எங்க அங்க பாரு மாமா. ஓ அங்க பாரு ஒய்யரா ஒரு கருத்த உருவம் எருமை கடை மேல உட்காந்துக்கிட்டு ஆமந்துக்குன்னு கவர் போட்டு என்ன கூப்பிடுறான் மாமா. நீங்க வரும் உனக்கு தேட்டா பாரு. எனக்கு தெரியல. எனக்கும் உனக்கு தெரியா பாருங்க. எனக்கு தெரியல. உனக்கு தெரியா? உனக்கு தெரியலையா? இல்லையா? முதல்ல உனக்கு தானே தெரியணும். முதல்ல நீ தானே போறாள். என்ன கூப்பிடுறான் மாமா. ஏமா அவனோட சாபம் போறதுக்கு நீ ஏன்னா அழுவி கிடக்குற? அவனோட வந்து புடிச்சு போறதுக்காக போந்துருக்கான். ஆனா எவ்வளவு சீரியமா நான் போற நேரம் எவ்வளவு சீரியமா பேசுறதுக்கு அப்புறம் செய்ய முடியாது. நான் போறேன். அவனோட கொல்லுவேன். அவன் பாசகர் போட்டு அவனை இழுத்துட்டு போறதுக்கு சரியா நிக்கிறான். நான் வரமாட்டேன். அவனோட பிடிக்க வந்திருக்கான். நீ ஏன்னா பயந்து தோணுறான்? நீ ரூம்ல கதவு பண்ணலாம். அவன் கூட்டு போடுவான். நீ அவனோட புடிச்சு போறதுக்கு அவன் வந்து உட்கார்ந்து என்ன இல்ல அவன் கூப்பிடல. ஒன்னையும் கூப்பிட மாட்டான், என்னையும் கூப்பிட மாட்டான். அவன் என்ன பார்த்து கூப்பிடுற மாதிரி கொஞ்சம் 5:30 மணி கூப்பிடுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் போட்டுருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. மாமா எல்லாம் போச்சு. நீ போறன்னு சொல்ற. ஆமாண்டா. அட அந்தானே போறேன்ற அனுப்பியா சீக்கிரம் நேரம் ஆகுது. நீ போறன்னு சொல்ற. ஏய் நீ அப்புறம் போறோம்னு என்னடா போறோங்கறியா? இல்ல மாமா நீ தான் என் கூட ஒரு அழுத்தோனியா இருந்த. ஏய் நம்ம பாடினா 2 பேரும் பாடினா நிக்கலாம். சரி சிந்த மனதும் வாழ வேண்டாம். நம்ம யாரா எனக்கு ஷேர் பண்ண அக்கம் பக்கம் இருக்காங்களா பாரு மாமா. நான் போற காடாமி வெள்ள காடாமி தான். யாரும் இல்லையா? இல்ல. அட இல்ல கொடுத்தாடு மாமா கொஞ்சம் கீழே குனி. ஓ குட்டி போடு. அப்படியே குனிய முடியல. பழகம் இல்லையா? கொஞ்சம் கீழே குனி மாமா. ஏய் அந்த பழகம் எனக்கு தெரியல. அட குனிய முடியல குட்டி போடியா. ஓ ஓ இங்க வா நீனாவது புடிச்சு பாறா. மாமன் வெடுக்குன்னு இருக்கிறாரு. நீ என்னடா தும்புறா? ஐயோ ராஜிங்க அந்த மாமனுக்கு பட்டம் கொடுத்தீங்களா? தும்பறோம் எங்க இருந்து தும்பனா நமக்கு என்ன?
போறவன் போறதுதான். இந்த முடி எனக்கு தானே, அப்புறம் என்ன காப்பம் அந்த வேலையை செஞ்சு உனக்கு தான். இந்த சேந்த நாடு எனக்கு தானே, ஆண்டி விடாது ஆண்டி ஊர் எனக்கு தானே, ரெண்டு ஊர் எனக்கு தானே. இந்த கண்ணால் முருங்காட்ட உனக்கு கூட நிலைக்காது. ஆமா, இப்ப நீ போறங்கிறியா, அவனை போய் அந்த சோசியக்காரன் வேலையை முடிக்கிற. இவன் இப்பே திட்ட ஆரம்பிச்சான். சீக்கிரம் புக்கிங் போட்டு போமா. அவன் நடை பாத்தியா? இந்த செனவாத்து காலை கிளப்பினோட சொல்லிட்டு யானை நீ வீர தீரத்தோடு தான் போற மாமா. ஆமா, நீ போனா அந்த பையனை கொன்னுடுவேன். அது நம்பிக்கை இருக்கு. வெற்றி நமக்கு தான். ஆமா, முடி எனக்கு தான், உனக்கு தான், நாடு எனக்கு தான். ஆமாப்பா. ஆனா நாடு உனக்கே வச்சுக்க. ஒரு வேலை என்னப்பா நான் சொல்றேன்னு நீ கோச்சு கூட. எதுக்கு என்னடா கோச்சிக்கிறான்? நீ சொல்றேன்னு கோச்சிக்காதம்மா. சொல்லு. நான் ஒண்ணு சொல்றேம்மா. ஏன்னு கேளு. எதுக்கு? முதல்ல நான் சண்டையை வச்சது வச்சேன் 17 முடிஞ்சு போச்சு. 17 முடிஞ்சு போச்சு. மாமா நான் சொல்றேன் நீ கோச்சு கூடாது. நான் ஏன்டா கோச்சிக்கிறேன்? மாமா நீ கோச்சு கூடாது. நீ என்னைக்கு தானே சொல்ற மாதிரி இருக்குறா? ஏன்னு கேளு. என்னுடன் இருந்த வேலை அங்கு ஜெயித்தவர் ஒருவர் இல்லை. உன்னையும் அனுப்பி வைத்தேன் ஒரு நொடி தனியே சென்று. மாமா நீ போய் ஒரு நொடியில் அவனை கொன்னுடுவேன். அது நான் இல்லைன்னு மறுக்கல, சொல்லல. வெற்றி நமக்கு தான். ஆமா, ஒரு வேலை நீ கோச்சு கூடாது மாமா. இங்க கோச்சிக்கிறான். மன்னவர் கைவானம் பட்டு நீ மரணமே அந்நிலை தண்ணி கொஞ்சம் எனக்கு அடிபிடித்திட வேண்டும் மாமா. ஒரு வேலை எதிராளி கை பானம் பட்டு நீ பேசிடுவ. ஒரு வேலை அந்த பய கை பானம் பட்டு நீ ஒரு வேலை போட்டு அந்த குருட்சேத்திர பூமியில சாய்ந்து விட்டா போமாட்டேன். ஒரு வேலை போயிட்டா நான் உயர்ந்தாள். ஆமா, கனத்தாள் பாடி கட்டு பக்கத்திலே கொஞ்சம் இடம் பார்த்து வைமா. ஏன் நானும் வந்து படுத்துக்கிறேன். நல்லா நீட்டு போக நல்லா நீட்டா. அது மட்டும் இல்ல மாமா, அப்ப நம்ம இதுவரையும் என்ன பிரிஞ்சதே இல்லை கிடையாது. நம்ம 2 பேரும் சந்தில ஒரு ஓட்ட வைமாமா, ஒரு பைப்பு 2 சந்து அப்பப்ப பேசிக்கிற மாதிரி. இது போதாது. இங்க பேசிக்கிற மாதிரி அங்கேயும் பேசிக்கலாம். ஏங்க இது மட்டும் போதாது. அப்புறம் தலைமாட்டில் ஒரு மாலை கட்டி வச்சுங்க. ஏன்? மழை காலத்துல பீடி வத்தி வச்சு எடுத்துக்கலாம். நினையாம நாங்க எல்லாம் பீடி குடிக்கிறோம். செத்ததுக்கு அப்புறம் இங்க குடும்பத்தை கழிச்சு போதுனா செத்ததுக்கு அப்புறம் என் கூட தலையா இருக்க போறீங்க. என்ன பண்ண மாமா, வெற்றி நமக்கு, முடி எனக்கு. நீ போ மாமா. தெரிவிப்பது என்னவென்றால் துரியோதன பங்கில இருந்து சகுனியாகப்பட்டவர் சேனாதிபதி பட்டம் பெற்று எதிர்த்து சண்டைக்கு வந்துள்ளார். அவரை எதிர்த்து யாரா இருந்தாலும் யுத்தத்திற்கு வருவார்கள். வா, வரலாம் வரலாம் வரலாம். சூரியன் பங்கிலிருந்து அவன் இருக்கிற சகுனி வருகிறான். அவனை வெல்ல வேண்டும். ஆனால் ஞானத்திலே சிறந்தவன் நீ. ஆனால் அவன் சூதிலே சிறந்தவன். அவன் சூதை வெல்ல வேண்டும். ஆனால் உன்னுடைய ஞானம் மட்டுமே வெல்லும். அது மட்டும் அல்லாது அதோ எந்த கையினால பகடை உருட்டினாலும் அவனை வெல்வது பெரிதல்ல. அவன் கரத்தில் இருக்க முடியாது, விரல் வெட்டி வீசிட்டு வரணும். அப்படி அது சீக்கிரம் சென்று வா.
2 கிலோ கருவாடு வாங்கி போவோம். புது சாத்தனம் வந்தோமே. கீழ் உள்ள மட்டும் கரியாடு வாங்க. அப்புறம் ஏய் வெற்றி கொள்வாருக்காக வந்து. ஆமா குருஷேத்திரம் வந்துடுவோம். குருஷேத்திரம் வந்து. ஆமா எப்படி இருந்தாலும் ஆமா வயசுல மூத்தவர் பாத சேர்வை கண்டு. ஆமா ஆமாச்சு. ஆமா ஆமா சாப்பாடு உனக்கு ஏதாவது சோறு இல்லையா? எனக்கு நீனே தான் அங்க வந்து வாங்கி தின்ட்டு கிடக்கா. நல்லா அறிவு அதிகமா இருக்குங்க. ஏன்னா அவனும் இடம் பார்த்து விடுறானு மாதிரி அறிவு என்ன உலகம் எப்படி இருக்கும்? இவனு 2 பேர் இவனுடைய கலத்தை போல வெட்டி போட்டோம். ஆமா அவரும் போட்டான். ஆவட்டு போகலாம். காலையில புடிப்பான பந்தம். நான் என்ன பாரு, நீ என்னடா சொல்ற? நீங்க படம் தாங்க. இந்த உலகம் எல்லாம் சொந்தம். இந்த நாட்டை நாடே போற காலையில புடிப்பு நெய் பந்தம். ஏய் என் மாமன்னா மாமன். மாமன் என்ன பண்ணாரு, அவனை எப்படி கொன்னாரு அந்த கதை கேட்காதீங்க. ஐயோ மாமன் கிட்ட சேனப்பட்டம் கொடுத்தோமா? ஏய் சேனாதிபதி பட்டம். ஆமா கொடுத்த உடனே மாமனும் போனாரா? மாமன் போன உடனே அந்த பையன் இருக்கானே கிச்சான் பையன், அந்த சோசேகாரன், கிளி ஜோசேகாரன், ஆமா அந்த பையன் வந்தான். மாமனை பார்த்த உடனே பயம் அவனுக்கும். என்னடா இந்த சின்ன பையன் இங்க வந்து மாமன் கிட்ட மாட்டிறாரு அப்படின்ட்டு மாமன் காலில் விழுந்தான். நம்ம சகுனி மாமனுக்கு வந்தது கோவம். அதான சாவர் என்ன கோவக்காரரு. இவர் என்ன ஆளு, அவன் என்ன பையன். வந்த உடனே என்னால் நிக்க முடியுமா? சண்டைக்கு வந்துட்டு இங்க என்னடா வந்து கால ஒரே அடி அடிச்சு அடிக்கிற சுருண்டு உளுந்து வந்தாங்க. உனக்கு எம்மா பாக்கி இருக்க? எனக்கு சும்மா கம்மி தான், சும்மா 2000.
மேல 2000 வாங்க. ஆனா ஓட்ட கஷ்டமா இருந்தா உள்ள ஒரு ரவுண்ட் வந்துட்டு போயான். என்ன பார்த்து பார்த்து ஓட்டுற? அல்ல தோரணம் கட்டு. நம்ம பழைய பண்ண பாலம் ஆசிக்க முடியுமா? ஒரே ஒரு ஆளு பழைய பண்ண பாலம் ஆட்ட முடியுமா? காலையில அவுத்து போட்டு போய் போறான். எப்படி ஐயோ அந்த கதை கேட்காதீங்க. அதுல பிசுக்கு இருக்கு முத்துவரா. இத மாதிரிதான் மாமன் சல்லியனுக்கும் பிசுறு இருக்கு. ஆமா முத்துவரா. இப்ப மாமன் சகுனிக்கும் பிசுறு இருக்குங்க. அந்த மேலதாளம் வச்சனே, அந்த மேலதாளத்தை வாசியத்தை கேட்டீங்களா? அந்த மேலதாளத்தை அடிச்சு காட்டுங்க ஒரு முறை. இப்ப கேளுங்க. என்னடா அடி அடிக்கிறா நீ? நம்ம தான் வெற்றியாச்சா, நம்ம தான் ஜெயம். முத்துவரா, இவன் மோளக்காரனை மாத்தி கொண்டு வந்த மாதிரி அங்க என்ன அந்த கதையை கேட்கல. முத்துவரா, கதையில பிசுக்கு இருக்கு. முத்துவரா, இதே மாதிரிதான்டா சொன்னேன். என்னடா பிசுறு? சரி கதை ஒழுங்கா சொல்ல. ஒரு 100 ரூபா காசு விடு. முத்துவரா, மாமன் போனாரு, என்ன பண்ணாரு? மாமன் போனாரா? அந்த கிளி ஜோசியக்காரன் செத்தானா இல்லையா? ஐயோ அந்த கதை கேட்காதீங்க. சகுனி மாமன் விட்டதான் ஒரே ஆடி. கிளி ஜோசியக்காரன் செத்துட்டான்னு தான் இருந்தோம். அப்புறம் முத்துரா அந்த பையன் வந்தா முத்துரு கிளி ஜோசியக்காரன். நம்ம சகுனி மாமன் பக்கமா வந்து நம்ம சகுனி மாமனா அந்த கிச்சன் ஒரே குத்துதான் குத்துனான். குத்துல நம்ம சகுனி மாமன் மறந்துட்டாரு. முத்துரா என்ன மூச்சு விட மறந்து ஐயோ சொல்லி அவரு போயிட்டாரு. சகுனி மாமன் சந்திரன் சூரிய போலவும் ஆகாயம் பூமியை போலவும் நெருப்பும் போலவும் கண்கள் போலவும் சொன்னாரு. இருக்க மாட்டா ஏனடா உனக்கு துர்க்கம் நான் இருக்கு என்று தைரியம் கூறினாரு. மாமன் போனாரு. அவரு போட்டாரா? அவரும் போயிட்டாரு. முத்தூர் போயிட்டாரா? போயிட்டாருங்க. நான் என்னடா பண்றது? அவுத்து போட்டு வீட்டுக்கு போயா. யாரா இருக்கா? யாரும் இல்ல. நான் என்னன்னு சொல்லுவேன். ஐயோ நான் என்னன்னு செய்வேன். எதை நினைச்சு அழுவேன். ஏன் அப்படி என்ன நடந்ததுங்க? நாட்டை நானே அழுமே. எத்தனை பேர் போனாலும் இவன் நாட்டை அழுத்த விட மாட்டாயா? ஐயோ அத்தினாபுரம்
மங்கையர்கள் மாங்கல்யமற்று சிறந்ததை தருவேனோ ஏதனை தருவேன் பாவி பாட்டன் விஸ்வன் இறந்ததை அறிவேனோ குரு துரோணர் மாண்டதை நினைத்தறிவேனோ அண்ணன் கண்ணன் இறந்ததை நினைத்தறிவேனோ எதை நினைத்தறிவேன் பாவி எல்லாரும் போட்டாங்கடா எல்லாம் போயிட்டாங்க முத்தூர. நான் யார நினைச்சு என்னன்னு சொல்லிடா அழுவேன். ஆமா எல்லாரும் போய் தனிமரமா நிக்கிறேனே. ஆ, நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா? எப்படி இருந்தீங்க இதுக்கு முன்னாடியா? இந்த நாட்டை எப்படிலாம் பார்த்தேன் தெரியுமா? எப்படிங்க பாத்தீங்க? அப்பையா! நிறைய சிங்கம் வாழும். ஐயோ! காட்டிலே ஒரு சிங்கம் இருக்குமானா, ஆனால் அந்த காட்டுக்கே ராஜா அந்த சிங்கம். ஆமா, அத மாதிரி நான் இருந்தேன். இன்னைக்கு எல்லாம் உலாவுதடா அந்த காட்டுலயா. ஐயோ ஐயோ, என் குதிரை கட்டு சாவடெல்லாம் புல்லும் புல்லுமா இருக்கே, புல்லும் புல்லியமா இருக்கிறது. எல்லாம் போனா போதுடா. ஆமா, அங்க பாரு, அங்க என்னங்க என் பாருடா சிம்மாதானத்துல எப்படி இருக்குது. அங்கே நான் இருக்க மஞ்சள்
இருக்கும்படியான சிம்மாசனத்திலே என்று சொல்லும்படியான யாரதை அரைச்சி செய்கிறடா. ஆமா என்ன பண்றது முத்துற ஓ நான் தனியே மரம் ஆமா விடுவாங்கல்ல, எப்படி விடுவானுமா விடுவாங்கடா. ஏன் வந்துட்டான் அந்த ஆள் இல்லையா அதனால வேண்டி ஏண்டி அந்த ஐவார்களோ என்னை கண்டால் என்ன விடுவார்களா? எப்படி விடுவானுவா கண்டா தொண்டம் செய்த மாட்டார்களா? ஊதிடுவானுவான் முத்துரா நாட்டு நானே ஆளுமே. இன்னுமா நீ நாடாளத்துல இருக்கிறா? சரி முத்துரா இது நாட்டு ஆளுன்னு சொல்றீங்க, இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? எதுவும் கெட்டு போலீங்க. அந்த சோழ பையன் இருக்கானே, அந்த பையனை வர சொல்லலாம். அவனுக்கு தேவையான அவனுக்கு சேர வேண்டிய நாட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டோம்னா ஏன் சண்டை வருது, ஏன் நம்ம சாவறோம்? நம்ம பாடுபடுறான் ஏன் இருக்கடா என் தம்பி மேல சாவு கொடுத்தேன், என் சேனாஜால விட்டேன். ஆமா எல்லாம் போயிட்டாங்க. நாட்டை நானே நீ ஆளு நாட்டு இவன் சில்லறையில கொடுக்கறது இல்ல. ஏன் ஆட்டா தெரியுமா? ஏன்? இல்ல போகுதான் இவன் சில்லறையில கொடுக்கறது இல்ல, இவன் விடியறதுக்குள்ள மொத்தமா கொடுத்துட்டு போறான். ஊரும் போறாரு. இன்னும் ஒரு 5 மணிக்கெல்லாம் போயிடுவாரு. 5 மணிக்கெல்லாம் போயிடுவாரு. 5 மணிக்கெல்லாம் போயிடுவாரு. இவனே நேரம் கொடுத்தாயா, அப்புறம் என்ன? அவனுக்கு தெரியும்டா, அவனுக்கு எப்ப தெரியும். வருவாங்கன்னு. ஓ இவன் தான் தூங்குவானா? பின்ன என்ன? ஏங்க நீங்க சித்திரல போட்டு வர்றான். சித்திரா புத்திரான்னு கேட்டான். உங்க மேல போற இல்லடா, ஏன் என் நேரம் என்ன பண்றது? என் நேரம் ஏன் என்ன உன் நேரம்? என் சாப்பாடு நண்டு. ஆமா வரும்போது காப்பாங்கத்துல கார்ல கட்டி தான் எடுத்துட்டு வந்த நீ. ரொம்ப ஓடுக்காரு இல்லையா? இன்னைக்கு ஒரு நாளா உயிர் தப்பிட்டேன்னா தப்பித்தா நாளைக்கு நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜா. இன்னைக்கு ஒரு நாள் உயிர் தப்பிட்டேன். வந்துட்டான். ஏய் அம்மா ஏன்டா ஆக்குவான்? இவன் பேர காட்டாலே பயந்து இவன் சூத்தால காலியரா? மூத்தூர் பயந்துட்டு இருக்காருடா. ஏதோ ஒரு நல்ல யோசனை தான் சொல்றான். ஏன்னா இவன் வந்துட்டான்னு சொன்னாலே இவன் பையன் ஓடி சூத்தால காலியறான். ஆமா, இவன் இந்த ஒரு நாள் எப்படா தப்பிக்க போறான்? மூத்தூர் இருந்தாலும் பாவம் மூத்தவர் எல்லாத்தையும் இழந்துட்டு பாம்போ நிக்கிறாரு. ஏதோ ஒரு யோசனை உனக்கு தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்படி ரொம்ப பயப்படாருன்னா பக்கத்துல தான் ஒரு 200 ரூபாய் காசு வாங்கி போய் 220 ரூபாய் ஒரு குவார்டர் வாங்கி அந்த கூடு. இப்ப குவார்டர் இல்ல 200 ரூபாடா. இப்ப 200 ரூபா 200 ரூபா தானா? அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்காண்டா. உலக மார்க்கெட்ல என்னென்ன வேலை எங்க விக்குது இவனுக்கு மட்டும் தான் தெரிய மாட்டேங்குது. வீடியோ எடுக்கிற வரைக்கும் கம்முன்னு இருக்கணும். எப்படியாவது மூத்திர கொஞ்சம் சீக்கிரம் நேரத்துல அனுப்பி வைக்கணும். அதனால எப்படியாவது அனுப்பி பாப்போம். மாமா ஏன் அதனால இங்க பத்தியா ஏன் இங்க கிடக்கத்துல சேனாசே எல்லாம் சேனைகள் என்ன பண்றது? படுகாலமா கிடக்கு. ஆண்டு கிடக்கு. அந்த பக்கம் போக முடியும். பொண்ணா சொல்ல நாளை
இன்னைக்கு நான் உயிர் தப்பிட்டேனா? உயிர் தப்பித்தால் இன்னைக்கு ஒரு நாள் தப்பிக்கணுமே. நீ தப்பிக்கு போனா தானே யா ஏ பையா என் விதியும் நல்ல ஆளுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. கும்பலோடு கும்பலாக படுத்து பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவான். எப்படி விடுவான்? கம்முனுறான். போகும்போது ஏதோ பட்டாணி கிட்டாணி வாங்கிட்டு போட்டோமா கொடுங்க. 5 கொடுங்கம்மா. போகும்போது வாங்கி சாப்பிட்டு போட்டோம். பங்காளி பாங்க கொடுக்காம இல்ல. எப்படியா நல்லி நீங்க போற சரி இருடா, கடை இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்ச 10 ரூபா பட்டாணி வாங்கி சாப்பிடு. ஆளு 10 ரூபா வாங்கி முடிஞ்ச ஒரு குவார்டர் கூட சாப்பிட்டு நீ போய் சரி சீக்கிரம். நான் ஒரு 5 ரூபா கொடுக்குறேன். யோசனை சொல்லுவான். இந்த கெழுவுல காசு கொடுத்தா வேலைக்கு போடலன்னுவா. வேலைக்கு தான் போகல. காசு முக்கல காலத்தான் கட்டி கொடுங்க. அளவு காசு இருக்கும்போது மூட்டுக்கலாம். ஏங்க யோசனை கேக்குறீங்க? நம்ம வச்சுட்டு சீட்டை மட்டும் கொடுத்தவங்க மூட்டுப்பாங்க. அவங்க பணம் போது மூட்டுட்டு இப்ப கைட்டுல நான் பிளேட் எடுத்து எல்லாத்தையும் யோசனை சொல்ற உயிர் போயிட்டு மூத்துற அருமையான யோசனை நீ செய்ய மாட்டியா? என்ன யோசனைடா? நீ உயிர் தப்பின்றீங்க. நெல்லு வைக்கிற கொப்பரை பாத்துறீங்களா? அத ஒண்ணு வாங்கிட்டு வரணும். சரி, அத வாங்கிட்டு வந்து அடுப்பை மூட்டணும். அடுப்பை மூட்டணுங்க. 4 கல்ல கூட்டி வச்சு அடுப்பை மூட்டி
இந்த நெல் வைக்கிற கொப்பரை அடுப்பு மேல வச்சிருந்தோம். உயிர் வாழ்றதுக்கும் நீ அடுப்பு வைக்கிறதுக்கு என்னடா? அப்ப நான் யோசனை சொல்ல சரி சொல்றேன். நீ குறுகால கேட்டீங்கன்னா யோசனை மறந்துடுவான். சரி அடுப்பு வச்சு அடுப்பை மூட்டுன உடனே இந்த நெல் வைக்கிற கொப்பரை பாரு, இதுல உள்ள இறக்கி பண்ணி உட்கார வச்சிருவோம். நான் உட்காந்து நீ உட்காந்துக்கணும். நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன், மோட்டரை கிளப்பி விட்டு கழுத்து மட்டம் வரைக்கும் தண்ணி உள்ள விட்டு நிரப்புவேன். உட்கார வச்சு சரி நிரப்புனா போதாது, மேல மூடாக்கி போட்டு மூடிடுவான். என்ன சொல்ற? மூடாக்கி போட்டு மூடிட்டு சும்மா இருக்க மாட்டான். பெரிய பெரிய கள்ள தூக்கி வந்து மேல வைப்போம் மூடி மேல. எங்கேயாவது எழுதி எட்டி பார்த்துட்டீங்கன்னா சரி எட்டி பார்க்க கூடாது, மூடி வச்சுட்டு நேரா சவுக்கு கழிச்சிருப்பாங்க. சவுக்கு கழிச்சு சவுக்கு மலாரம் எடுத்துட்டு வரும் ஒரு லோடு. நீ குறுகால கேள்வி மட்டும் கேட்கணும். இந்த சவுக்கு மலாரம் வாங்கிட்டு வந்து அடுப்பு மூட்டை மாத்தியா இது கீழே போட்டு நல்லா கொளுத்துவான். நீ குண்டா உள்ள இருப்ப, நான் தண்ணி ஊத்தி நிரப்பி கல்ல வச்சு மூடிடுவான். இத சவுக்க போட்டு கொளுத்துறேன் பாரு, நல்லா சகச்சோதியா எரிஞ்சுக்கிட்டே வருவான். நானும் போட்டு அணிய நல்லா சவுக்கு மலாரம் உள்ள கிழிச்சுட்டே இருப்பான். தண்ணி கொதிக்கும், தண்ணி நல்லா கொதிக்கும். அந்த வழியா பீமம் வருவானா, என்ன பாப்பான். என்ன பார்த்துட்டு யாரு அவன், இந்த பக்கம் துரியானம் வந்தானா பாத்தியா கொஞ்சம் கேட்பான். அப்படின்னா அந்த பீமன் என்கிட்ட கேட்பான். என்ன சொல்லுவ? நான் என்ன சொல்லுவேன், யாரு நீ புத்திலாளாலே, நானே உட்காந்து நெல்லு வச்சுட்டு இருக்கேன். நான் எந்த துரியான பார்க்கல, ஒரு சிறியாணி சின்ன பொண்ணு கூட நான் பார்க்கல அப்படின்னு போடா நீ போடான்ட்டு நான் சொல்லி அனுப்பிடுவான். நான் சொல்லி அனுப்புற உடனே அவன் அந்த வழியா போயிடுவான். நீ இந்த வழியா 10 ரூபா காசு வாங்க. அவன் போயிடுவான். அவன் போன உடனே இந்த கல்ல பட்டி ஒரு பக்கமா போடுவான், இந்த மூடி பட்டி இன்னொரு பக்கமா போடுவான். உள்ள உட்காந்துறதுக்கு பாத்தீங்களா நீங்க, உங்களை அப்படியே உயிரோட தூக்கிப்பான். உயிரோட வடிக்கிற என்ன பண்ண ஐயோ சாப்பாடு பண்ண தான் 5 மணிக்கு போறான்னு போறவா. இந்த அவதாய குருசத்திர பூமியிலே நான் அழிந்து விரிந்து எல்லாம் சோறுகிறது. ஆமா ஐயோ ஐயம் மொட்டை எட்டு முழங்காலாம் இப்படிதான் வலிக்குது. அந்த பையன் சார் வேண்டியதை கொடுத்துட்டு தான் போனா. என்ன எழுந்து வந்தோம் அம்மால ஒழு எழுந்து வர வருவியா? ஒன்னால முடியுதா என்கிட்ட காசு கொடுத்துன்னு வராங்க. அப்படிதான் முடியல. எதுக்கு தாம்பளம் வாங்கினா? காலையில பணம் சும்மா கொடுப்பாங்க. ஏன் மேல ஊந்துறாத, அப்புறம் கல்ல சட்னி அடிக்கணும் அவங்களா. இவன் தார்மா போடுறான்னு உழுந்து பெறல்றான். நீ தூக்கமே இல்லப்பா. தூங்காயா
ஐயா நானகரே மார்பெல்லாம் உதிரமா சரியா கேட்கல எட்ட வந்து பேசியா யாரு எருமாட்டுக்காரரா எங்க இருந்து பேசுறீங்க சமணாபுரியில இருந்தா என்னையா இரியா போன் தானே பேசினு இருக்கான் முக்கியமான போன் பேசும்போது தான் என்னது அது எல்லாத்தையும் பேச சொல்றேன் கம்னு ஐயா எந்த நேரத்துல போன் பண்றீங்க இந்த நேரத்துல என்ன உங்களுக்கு ஆச்சுண்டியா என்னது அங்கேயுமா ஆமா இங்கதான் கூத்தாடுறோம் அங்க என்ன நாடகம் 18 அட ஆண்டுக்குள்ளே தாங்க 18 தான் ஆடுறோம் அங்க இங்க காப்பாங்கள ராயர் வாத்தியார் ஆடுறாரு பரவாயில்ல நல்லாதான் ஏதோ ஓரளவுக்கு ஆடுவாரு அங்க யார் யார் இருக்கீங்க மேல் பாதி மாணிக்க வாத்தியாரு ராஜகோபாலு வேலாயுத வாத்தியார் ராமசாமி சடையாண்டிக்கு போ அட என்னையா இத்தனை பேர் இருக்காங்க பக்கத்துல முருகேச வாத்தியார் இருக்காரா ஆண்டிக்குடி விஜயராமன் அங்கதானே இருப்பாரு இப்ப கூட ஒரு ஆள் அனுப்பணுமே 2 மாசத்துக்கு முன்னாடியே 2-3 மாசம் தானே ஆகுது சின்னோட ராமூர்த்தி வாத்தியார் அனுப்பி வச்சுமே இத்தனை பேர் அனுப்பிருக்க இந்த நேரத்துல என்ன போன் பண்றீங்க அப்படியா என்னையா இங்க அங்க நடந்துட்டு தான் இருக்கு 18 இந்த நேரத்துல கூப்பிடுறீங்களே அங்கதான் நல்லா ஆடுவாங்களே அவங்களும் என்ன அப்பா சரி என்ன இத்தனை வாத்தியா இருக்காங்க அங்க 18 ஆட எத்தனை பேர் இருக்காங்க பெரிய பெரிய வாத்தியார் இவரு ஏதோ இப்ப கத்துக்கிட்டு ஆடுறாரு ஒரு 5-6 வருஷமா சமா போட்டு ஆடின்னு வர்றாரு நல்லா தான் ஆடுவாரு அங்க இருக்கிறவங்களுக்குலாம் வயசானாலும் குரல் இல்லையா இவரு நல்லா இளமட்டு தான் நல்லா குரல்லாம் நல்லா இருக்கு ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுவாரு அப்படியா ஆள் அனுப்பணுமா அப்படி அனுப்புறதா இருந்தா 2 டயரு கொஞ்சம் கட்டை கொஞ்சம் ராட்டி கொஞ்சம் சூதுவாதம் உள்ளது கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் டீசல் கூட கொடுத்து அனுப்புவாங்க சீக்கிரம் எரிய மாட்டான் ஆளு 2 500 4 முறை எச்சு தொட்டி அனுவாப்ல உடனே அனுப்பணுமா எப்படியும் ஒரு 5 மணிக்கு அனுப்பிச்சு விட்டுறோம் 5 மணிக்கு அண்ணா 4 மணிக்கு அனுப்பிச்சு விடுறோம் 4 மணி சரி நீ வைனா பேசு 4 மணி போன் எங்க இருந்து வருது சமணாபுரியில இருந்து எருமாட்டுக்காரர் போன் பண்றாரு எருமாட்டுக்காரனா முக்கியமான வேலை எருமாட்டுக்காரனா சமணாபுரிங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது தென்னை 18 நாடகமா அங்க நாடகம் சமணாபுரி நடக்குதா அங்க 18 நாடகம் சொல்றாங்களா அங்க என்ன அங்க மாணிக்க ஆடுறாரு அங்க குரல் இல்லையா பெரிய பெரிய வாத்தியார்லாம் இருக்காங்க ஊர்ல ஒத்துக்க மாட்டாங்களா அவங்க ஆடுறதுக்கு யான்னு கேட்டா வயசானாலும் ஒண்ணும் குரல் சரியில்லை ஒத்துக்க மாட்டாங்க அதனால இங்க யாரு ஆடுறது ஒரு ஆள் துரியாதனோட ஆள் இல்ல சீக்கிரம் அனுப்பி வைங்கன்றாங்க நல்ல குரல் உள்ளவரு நீங்க சொன்னீங்க ஆடுவாரு சமா போட்டு இதுக்கு முன்னாடி எப்ப ஆடினு இருக்காரு சமா போட்டு 8-9 வருஷமா இப்ப தொடர்ந்து ஆடினு வராருங்க அப்படின்னு சொன்னோம் சரி அப்படியே இருந்தா சீக்கிரம் அனுப்பி வைங்கன்றாங்க நானும் ஆக வேண்டிய என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வர சொல்லிட்டான் ஆளு வந்து அங்க நிக்கிறாங்க இப்ப நீங்க சீக்கிரம் உங்களை கூப்பிடுறாங்க சமணாபுரிக்கு இப்ப என்ன சமணாபுரியில இந்த வாத்தியார் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன 18 துரியானத்தை கூப்பிடுறாங்க 18 துரியானால ஆள் இல்ல நீ போனா தாங்க கூத்தே நடக்கும் சமா போட்டு 6 வருஷம் ஆகுதுன்னு சொன்னியா சமா போட்டு 6 வருஷம் அது தொடர்ந்து ஆடின்னு வரான்னு சொல்லிட்டான் என்ன சரியா அவன் ட்ரெயினிங் எடுக்கல இப்பதான் கத்துட்டு இருக்கான்னு சொன்னியா ஐயோ குரல் எல்லாம் சூப்பரா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்றாருங்க சிறப்பான்னு சொல்லிட்டான் சரி பரவாயில்ல ஊர்காரங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டான் வாத்தியார் எல்லாம் இந்த கூப்பிடுறாங்கன்னா போக வேண்டியதுதான் பெரிய பெரிய வாத்தியார் கூப்பிடுறாங்க நம்ம இங்க இருந்து என்ன பண்ண போறோம் மறுப்பு சொல்ல ஏன்னா அவங்க கூப்பிட்டு போக வேண்டியதான் போகணும் நான் இதுவரையும் கட்டியாக்கிறேன் அரி இல்லாத தாளக்கிறேன் 6 மூலையா நான் ஆனது இல்லையா அதுக்கு என்ன 2 பேரும் சேர்ந்து அப்புறம் என்னடா நீங்க வந்தாதானே அடிக்கிறாங்க இவனை அனுப்பிடலாம்னு பார்த்தா இவன் கூட துணை நம்மளே சேர்றாங்க வாவ் என்ன மட்டும் அனுப்பலாம் பாக்குறீங்களா போற காலையில அப்போ நான் போறேன்
நான் எப்பயே போயிருக்கேன் 10 நாள் முன்ன. என்ன பண்ணுது ஆடி 1ல போக வேண்டியது இவனும் பரட்டி ஊட்டி ஆவணி மாசம் வரைக்கும் ஊட்டலாம். செத்து போஷமா டைபாய்ல இருக்கேன் இப்ப நானு. எப்படியும் உனக்கு ஒன்றும் நேரம் காலம் சரியில்லை. இன்னும் 20 நாளைக்கு அதை விட்டு எட்ட போதும். வந்து கொடுத்ததான் கொடுத்த 1 லட்சம் தான் பணம் கொடுத்துருக்க. இன்னும் 1 லட்சம் சேர்த்து கொடுத்துரு. எங்க இருந்தாலும் போ. போறதான் போறேன் காசு கொடுத்துட்டு போன. அப்ப என் உயிர் முக்கியம் இல்ல. ஆனா உசுறு போனா மசுராச்சியா பணம் பணம் வருமா? அத மாதிரி தான் ஒருத்தன் சொன்னான். என்னடா உடம்பு சரியில்லை என்ன மாதிரி வேஷம் ஆடுறதுன்னு நான் கேட்டேன். ஆடுறது அதுக்கு ஒருத்தன் சொன்னான் என்னன்னு உடம்பு ராமூர்த்தி செத்த மாதிரி வீர மரணம் அடையணும். சவிலே செத்தா பரவாயில்லங்கிறான். பரவாயில்ல என்ன சவிலே சவ சொல்றான். நீ செத்தாலும் இதெல்லாம் கட்டி கொடுத்துட்டு போடா. எப்போ செட்டு 5000 விக்குது ஒரு சாதா. 25,000 என் நாட்டை 66 நானே ஆளும் நான் புலம்புறேன். நீ என்ன அனுப்ப பாக்குற? எப்படி புலம்புனாலும் 10 ரூபாய்க்கு மேல தரமாட்டாங்க. ஏந்து வா. ஐயோ கோட்டாங்குள்ள நரியண்ணே என் சனடா எல்லாம் உன் சேனா சாணிகளா எல்லாம் ஆண்டு கிடையாது. என்ன பண்றது? கோட்டாங்குள்ள நரியண்ணே உருவந்த மாமாவே ஐவர் வந்து என்னை கேட்டா இல்லை என்று சொல்லிடுங்கோ சொல்லிடுங்கோ. ஐயோ பாட்டம் மருந்துகளே பறவை கூட்டம் சேனைகளே கேட்டா இன்னொரு பொழுது இல்லை என்று சொல்லிடுங்கோ சொல்லிடுங்கோ. எதுக்காக காரண்டாரே நான் கவர்ந்து பாடுத்து கொள்ளே. ஐயோ ஐய காலி அம்மா கோலிடமே ஏன் ஜூர மாமா சகுனி சல்லிய மாம் பாட்டன் ஆமா அண்ணன் என் தம்பி ஆமா எல்லாரும் இங்க தாண்டா. எல்லாரும் போய் இங்கதாங்க கிடக்காங்க படுகாலமா. ஒருபோது என் உயிரை காவந்து செய்தால் ஓடி புண்ணியம். அம்மா காளிதாயே பேய் போதமே நாட்டை நானே ஆளணும். நீ நாட்டை நான் ஒருவனே ஆளணும். வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். நானே ஆளணும். ஏன் இப்ப கால ஒருத்த முன்ன உருந்தா உயிராது மிங்கலாமே. ஐயோ என்ன காட்டி கொடுக்கான்னு சொல்லி நான் விடுறேன்டா. யாரும் பாக்கலன்னா சொல்லாதீங்க. வந்த ஆளுக்கு 10 ரூபா காசு கொடுத்தாரு சொல்லுங்க. தம்பி கொஞ்சம் கை கொடுக்க. இப்படிலாம் முடியலண்ணா. சரி கூடு என்ன. ஐயோ அம்மா காலையில கணக்கு போட வேண்டியது எங்க நீங்க கணக்கு போடுறான் பாரியா. கூத்தாடி முடிச்சு காலையில தான் கணக்கு போட்டான் நான் வீட்டுல.
நான் வரேன் விருப்பானா முத்துறா வான் பக்கம் முத்துறா வாழ எவன் வர சொல்றான் இப்போ எவனை வர சொல்றான் யா ஏய் ஆவ் ஆட்ட முடியுமா ஆறுமுகம் இது போவாங்களான்னு நினைக்கிறேன் இந்த ஊர்ல வந்து தானா சண்டை போடுற மாதிரி கூத்து பாக்குறாங்க ஏய் அந்த பஞ்ச பனாதி பசங்க பணாதி பசங்களா ஏய் ஏய் ஓ அந்த கண்டனுக்கு பிறந்தது பாரு ஆமா இப்ப வர சொல்றேன் மூத்துரா ஆறுமுகம் என்ன மணி நேரம் அழுது புலம்புனாரு அழுது அழுது புலம்புனாரியா அழுது புலம்புனாரு அழுது போடு காலில் போடு அழுது அழுது புலம்புனீங்க எவனை வர சொல்றான் இம்மா நேரம் அழுது புலம்புனாரு இப்ப என்னடானா அங்க ஓடி 16 இங்க ஓடி 16 கோழி மாதிரி இப்ப அறுத்து விட்ட கோழி துள்றாள இந்த துளு துள்ளாரு ஏய் என்ன காரணம் ஒரு பையன் அசைக்கும் நாடு நாடு நமக்கு தான்டா ஏன் எப்படி ஒரு பையனை வர சொல்லும்பா இம்மா நேரம் அழுது புலம்புனீங்க இப்ப அறுத்து விட்ட கோழி துள்றாள இந்த துளு துள்றியா என்ன காரணம் படுகளம் ஃபுல்லா திரிந்து உருண்டு பரண்டு பார்த்தா வச்சானே இவன் வந்து குதிக்கிறான்னு குதிக்கிறிய தாய் பண்டு போல யாகம் அடிக்கிற வெள்ளம் நீ ஆம்பளையா இருந்தா மூத்துரா நீ ஆம்பளையா இருந்தா அவனை துண்டு அவுத்து விட்டு அடிப்பாங்க ஏங்க நீங்க அவ்வளவு மண்டையில வச்சு பாருங்க நீங்க என்ன அடிச்சிட்டீங்க இப்ப அடிக்கிற பாக்குறேன் இப்ப அடிக்கிற பாக்குறேன் நான் உன் பக்கம் முன்னாடி பாப்பா உன் பக்கம் முத்துறா எட்டே நீது நாடு என்னது நகரம் என்னது ஆமா முத்துரா என்ன ஓய் மல்லந்தா ஆட்டுக்கறி திண்டு வாய் மல்லந்தா ஆட்டுக்கறி திண்டு படுத்து விட்டு வரான் ஏன் மணாலும் ஆடு ஆட்டுக்கறி திண்டு படுத்து விட்டு வரான் மணாலும் இத நான் சொல்ல கூடாது அவன் ஆட்டுக்கறி கண்ணால பாத்துக்கறான் இப்ப இன்னைக்கு பார்த்தானா கேட்டால் போகணும் கண்ணி புள்ள அள்ளி வச்சாங்க அவன் நக்கல் என்ன கண்ணி கண்ணி அள்ளி வச்சாங்க ஆட்டுக்கறி என்ன சத்தியமா ஒரு கண்ணு அள்ளி வச்சாங்க இப்ப உங்களுக்கு சாப்பாடு யாரு நாங்க யார் சொல்லுங்க இவன் தான் சொல்றான் என்னடா குறை சாப்பாட்டுல அத்தி குறை கிடையாதுங்க டாய்லெட் ஃபுல்லா வந்து இறங்குது அதெல்லாம் குறை இல்லை நீ கவிச்சு சாப்பிட மாட்டேன்னா நம்ம என்ன நான் கறி வேணான்ட்டு வெறும் ரசம் மட்டும் தான் சாப்பிட்டேன் கறி ஊத்துக்காதுங்க எனக்கு ஆட்டு ரசம் மட்டும் தான் சும்மா பேசாத அடிச்சு பேசியா எதா இருந்தாலும் காலில் போடு இப்பதான் முசுற ஆம்பளை நிரூபிக்கிறா நான் வாம்பாப்பா ஏன் தெரியுமா ஏன் இப்ப அவனை வர சொல்லு எப்படி இதெல்லாம் இறந்து கிடையாது தானே உன் சேனதா இதெல்லாம் என் படம் தானே ஆமா இன்னைய செத்து காடக்கன்ற சிரிக்கிறா டேய் 8 மந்திரம் இருக்கு மந்திரமா என்ன மந்திரம் என்ன மந்திரமா ஆ, ஏய் ஆ. இறந்தவர்களை எழுப்பக்கூடிய மந்திரம் எண்ணிட்டு இருக்கு இறந்தவர்கள் மிருக சஞ்சீவி மந்திரம் ஆமா அந்த மந்திரம் நம்ம இருக்கும்போது இருக்கும்போது இது ஒரு யோசனை இல்ல யோசனை வல்லை மன்னரம் வந்தது வந்தது பாட்டுமா ஆ, எவன் வரான் ஏன் எங்க இருக்கான் உள்ள வச்சா தேவடா மரமா ஏய் அசல் ஏய் நெஞ்சில வீரம் இருக்குமானால் இந்த படைகளை எழு மீசையில், ஏய் அவன் முகத்துல மீச இருக்குமானால் ஆனால் வர சொல்றேன் இறந்த படைகளை எழுப்புன்னு சொல்றீங்களே ஆமா எல்லா ஏய் படையும் ஏய் ஒண்ணுதான். ஏய் அவன் மந்திரம் நம்ம இருக்கும்போது நாம அசைக்க முடியுமா ஆக்க முடியுமா ஏன் நான் பேசுறேன் தெரியுமா? இருந்த படைகள் எழுந்ததை நான் இதுமே அடிக்கலையா இல்லைங்க அவன் இப்ப இவனை
பேர் சொல்லி கொண்டு கூப்பிடான் நீமா கால்ல போடு கால்ல போடு போடு கால்ல போடு ஆய் ஆய் கால்ல வாங்கினா தானே பேசுறா அதனால இந்த மந்திரத்தை வைத்து வைத்து ஏய் களத்திலே 3.25 நாளில் இந்த மந்திரத்தை உபசரித்தோமானால் ஒண்ணு ஒண்ணா துடிக்கும் ஒண்ணு ஒண்ணா புரியுதா கைகால் வளரும் வளருவா ஆமாண்டா கை கால் துடிக்கும் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா துடிச்சு உடம்பெல்லாம் துடித்து உயிர் பெற்று வந்துடும். உயிர் பெ சரி அப்புறம் ஒரு பைய முடியுமா சரி இருந்த படையெல்லாம் எழுப்புறேன்னு சொல்றீங்களே எல்லா படையும் தானே எழுப்புவீங்க அவனை படி எழுந்திருக்கான் அவனு படை சேர்த்தானே எழுப்புவீங்கன்னு கேக்குறான் நமக்கு தான் ஆள் படம் அதிகமா இருக்கு ஓ அவனு படையை விட்டுட்டு உங்க படை மட்டும்தான் 11 சேனா எனக்கு நியாயம் எழுந்து வந்தான் நிப்பானாவா கொடுப்பனாவா அதனாலே 3.25 நாளிலே இந்த மந்திரத்தை சொல்லிக்க வேண்டும் எழுக்க வேண்டாம் இறந்த படலாம் எழுப்பணும் எழுப்ப வேண்டாம் அதனால எங்க போனோம் எங்க எங்க செய்யணும் அச்சுதண்டு மீச உனக்கு யா ஓ காலை காலை போடலாம் ஒரு வேண்டும் என்ன ஏன்னு கேளு இதுவரை ஆடணும் நாம ஆடணும் ஆமா நல்லதோ கெட்டதோ நல்லா இருக்கா சரியில்லை தெரியாது தெரியாது ஏன்னா என் உடல் சூழ்நிலை நம்ம வந்து உண்மையிலே சரியில்லை ஆமா புரியுதா நரம்பு ஊசியா போட்டுட்டு இருக்கேன் 10 நாளா பின்ன என்ன ஒரு ஊசி அம்மா தெரியுமா 150 ரூபா 150 ரூபா அதனால ஒண்ணு சுத்தி குளிக்கலையே சுத்துல கோச்சிக்க கூடாது புரியுதா ஆனா நீ குதிக்கல நான் போகும்போது நாங்க குதிக்க வைக்கிறோம் கம்பெனில சும்மா குதிப்போம் அதனால வேண்டி இந்த சமர்பஞ்சாமதி சேர்ந்தோம் சேர்ந்தா இந்த சமர்பஞ்ச நதியிலே நாம் குளத்திலே மூழ்கி மந்திரத்தை உபசரித்தோமானால் இறந்தவரெல்லாம் எழுந்து விடா ஆனால் இதுக்கு முன்வாட்டமாகத்தானே சென்றால் முன்னறி படைத்தவன் வீமன் அவன் கண்டுபிடிச்சிருவான் என்னோட போனடி இருக்கு வந்தடி காணவில்லையே அதனால இந்த ஜலத்தில் இறங்கி நீராடி குளித்து வெளியேறுவது போல் பின்பாட்டமாக நடந்து நாம் உள்ளே போக வேண்டும் புரியுதுனா அதனால யாரை வணங்க வேண்டும் என்றால்